எப்பயும் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் நினைச்சேன், உங்க ஃபாதர்ஸை பாக்குறப்ப ஏசப்பாவை இவங்களதான் பார்க்கணும். எவ்வளவு அழகா உங்களை பாத்துக்கிறாங்க இல்லையா? பாக்குறாங்களா? ஏசப்பா ஒரு ரூபத்தில் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை ஃபாதர்ஸையும் அத்தனை ஏசப்பா உங்களை பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே ஆபத்தெல்லாம் வரக்கூடாது, உங்க குழந்தைங்களை நல்லா கண்ணு கருத்தமா பாத்துக்கணும். உங்களுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு அப்பா இருப்பாங்க. ஆனா இங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க? இவங்க இத்தனை அம்மா இருக்காங்க, இத்தனை அப்பா இருக்காங்க, குழந்தை சூப்பரா பாக்குறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்களா? அவங்களுக்கு மனமாற வாழ்க்கை சொல்லிடலாமா? இங்க இருக்கிற ஃபாதர் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் சூப்பரா ஒரு வாழ்க்கை சொல்லணும். நான் எப்பயுமே இங்க வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் நாங்க இல்லையா? ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்காக. ஏன்னா கடவுள் உங்களை பார்க்கலாம். ஏசப்பா எப்படி இருப்பாருன்னா நீங்க தான். ஏன்னா ஸ்பான்டேனியஸா ஒண்ணுமே வந்து மறைச்சிக்காம, இல்ல வெக்கப்படாம, இல்ல கோவப்படாம யதார்த்தமா இருக்கிற ஒரு இல்லம் இது. சரியா? ஏசப்பா வந்து எப்பயுமே தப்பு பண்ண மாட்டாரு. நான் எப்பயுமே கடவுளை நம்ம நினைப்பேன், கடவுள் அவங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு. எது பெஸ்டோ அதை கன்சிடர் பண்ணுவாரு. யாரு வந்து அந்த இடத்துக்கு தேவையோ அங்க பிக் பண்ணுவாரு. உங்ககிட்ட இருந்து கடவுள் வந்து என்கிட்ட நிறைய பேசுறாரு. கிறிஸ்துமஸ்ல ஒரு பொருளை வாங்குறோம், இல்ல என்ன செய்யறதுல உங்களுக்கு கொடுத்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். வாங்குறத நாங்களே வச்சுக்கிட்டா கடவுள் கேட்பாருல்ல, அம்மாவா இல்லையா? அதனால நம்ம கடவுளுக்கு எப்பயுமே என்ன சொல்லணும்? நன்றி உணர்வோட கொடுக்கறத மற்றவங்களோட ஷேர் பண்ணணும். அதான் கிறிஸ்துமஸ் ஜாய். ஸோ உங்க டான்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கு. இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துடலாமா? ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து உங்களோட கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு அப்புறமா ஈவினிங்காக போகலாமா இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஸ்கூல் வேலை இருக்கிறதுனால போனதற்கு உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க, முக்கியமாக அந்த ஃபாதர்ஸ், உங்கள் ஸ்டாஃப்ஸ். ஸோ எங்களோட